ஏதாவது நம்மளை எதிர்பார்க்குறாரா? ஒன்றையுமே எதிர்பார்க்கறதில்ல. ஒன்றே ஒன்று தான், நான் சொல்கிறத கேட்டுக்காப்பா. என்னை காலையிலே பாரு, ஒரு அட்ரஸ் பண்ணிட்டு போ, ராத்திரி வா, ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கா. நான் அவன்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்குறேன். லேலோயா, தகப்பன் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று தான், நான் சொல்கிறத கேளு. லேலோயா, லேலோயா, லேலோயா. தகப்பனே, தந்தையே, தலை மீத செய்தவர் நீரே. எல்லாரும் தகப்பனே, தந்தையே, மீத செய்தவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை மீத செய்தவர் நீரே. தலை மீத செய்தவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் செய்திட்டன, எதிர்த்தோ எத்தனையோ விழுந்துவிட்டன. எதிரிகள் எவ்வளவாய் செய்திட்டன, எதிர்த்தோ எத்தனையோ விழுந்துவிட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனின் தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டேன். தகப்பனின் தாங்குகிறே, தள்ளாட விட மாட்டேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, தலை மீத செய்தவர் நீரே. தலை மீத செய்தவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை மீத செய்தவர் நீரே. தலை மீத செய்தவர் நீரே. படுமுழங்கி மகிழுடனே செல்லுமே. ஏனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி மகிழுடனே செல்லுமே. ஏனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி ஒன்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, தலை மீத செய்தவர் நீரே. கேடகம் நீரே, தலை மீத செய்தவர் நீரே. தலை மீத செய்தவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை மீத செய்தவர் நீரே. என் தலைய மீத செய்தவர் நீரே. ஒன்று நான் கடக்காமல் சோதனைப்பேன். அறிவித்து பேரமனை பாதுகாத்துவேன். ஒன்று நான் கடக்காமல் சோதனைப்பேன். அறிவித்து பேரமனை
ஆபிரகாம் கூப்பிட்டார். என்ன பண்ண போறான்? உன்னை விளங்காம ஆக்க போறேன், உன்னை உருப்படாம ஆக்க போறேன், ரோடோட நீ பிச்சை எடுக்க போற நினைச்சாரா? அவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். எப்படி ஆசீர்வதிக்க போறேன்? வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிக்க போறேன், கடற்கரை மண்ணை போல ஆசீர்வதிக்க போகிறேன். அதை மட்டும் சொல்லல, உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். உன்னை சபிக்கப்படுறவன், நான் ரமேஷை பார்த்து சொல்கிறேன், ரமேஷ் உருப்படாமல் போகிறான்னு சொல்ல வச்சுருங்களேன். யார் ரமேஷ் பார்ப்பேன், நான் உருப்படாமல் போயிருப்பேன். சொல்கிற ரமேஷ் புரியுதா? அப்படி யாராவது சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படணும். அட பாவமே, உருப்படாமல் போகிறான இப்படி அங்கே சொல்லிட்டான்னு சொல்லி அலையிலேயே சொல்லலாமா? அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாம் அழைக்கும் போது 75 வயசு, அவர் மரிக்கும் போது 175 வயசு. 100 வருஷம் நடந்தார். 100 வருஷம் கூட இருந்தார். 100 வயசுல தான் பிள்ளையை கொடுத்தாரு. இல்ல பாருங்க, ஆபிரகாமும் ஆதியாகமும் 15ஆம் அதிகாரம் சொல்றாரு, நான் உனக்கு மகாபெரிய கேட்டகமும் மகாபெரிய பலனா இருப்பேன். ஆதியாகமும் 24 சொல்றாரு, ஆபிரகாம் முதிர் வயது ஆகி வயது சென்றான சகல காரியங்களை ஆசீர்வதித்தாரா. கறந்து நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் இப்பவுமே கவலை, நான் வயதாகி போன என்ன பண்ண போறேன்? நம்ம ஆண்டவர்களுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அலையிலேயே சொல்லலாமா? ராஜ மரியாதையோடு நடத்தப்படும். அலையிலேயே சொல்லலாமா? தாவீதுக்கு வயசாகி போனார், இப்போ ராஜாவாக படுத்திருக்கிறாரு. வர்றவன் அங்கேயே நமஸ்காரம் போடுறான். இப்போ அவர் எந்திரிக்க முடியாது, பலமும் கிடையாது, வாடிவனும் இல்லை, ஒரு அடிக்கும் பலம் கிடையாது. ஆனால் வயதாகி முதிர் வயதாகி அவரை போர்வை போட்டு மூடினாலும் குளிர் தாங்க முடியாது. அப்பவும் என்ன பண்ணுறாங்க? சொல்கிறவங்க புரியுதா? யாராட்டும் அந்த சின்ன அது வயதாகி போனால் நான் என்ன ஆகிருப்பேன்? லேலோயா, வயசை பற்றியா இப்போ யோசிக்கிறீங்க? இப்போ இருக்கிறத யோசிங்க. லேலோயா, இதுவரைக்கும் நல்லா நடத்தியிருக்காரு, ராஜ மரியாதையோடு நடத்தியிருக்காரு. நல்ல சாப்பாடு, கொழுமையான சாப்பாடு, மீதம் எடுக்கிற சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள். இல்லையே சொல்லலாமா? எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாரு. எப்போதும் நம்ம கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்துருக்காரு. இல்லை ரமேஷ், யாருக்கு போய் நிற்காதபடி, அப்படிதானே இல்லையா? லேலூயா, நம்ம தகுதியில தான் நம்மளை நடத்துகிற தேவன் தகுதி உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சாவாமை உடையவர், அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர், எப்போது நம்ம கூப்பிடுற நேரம்லாம் நம்ம கூட இருக்கிறவர். இல்லையே சொல்லலாமா? தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பில் அவருக்கு அளவே இல்லை. இந்த இதில் அவர் பேசுகிற மொழியில் அடாப்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அன்பு, தெய்வத்துடைய அன்பு, அது அளவே இல்லாதது. சொல்கிற ரமேஷ் புரியுதா? வால்போச ஓட்டுனா நம்ம ரமேஷ் 100 ஃபோன் பண்ணுவாங்க, காசை கேட்கனா ரமேஷ் 100 ஃபோன் பண்ணணும். இது ஒரு அன்பு. ரமேஷ் வேணும்னா ஒரு 100 ஃபோன் வரும். முடிஞ்ச பிறகு இது மனுஷ அன்பு. நம்ம அவங்களுக்கு உதவி தேவைப்படுது, நம்ம அவங்களுக்கு தேவைப்படுது, அதனால அன்பு பாராட்டுறது அல்ல. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா? எல்லாருமே அப்படிதான். முடிஞ்ச உடனே எல்லாமே லாக் பண்ணிடுவாங்க. சில நேரம் நீங்கள் ஃபோன் பண்ணணும், ஃபோன் எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணிடுவாங்க? டைவர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல, எனக்கு அப்படி நிறைய அனுபவம் இருக்குது. நிறைய பேர் என் பொண்ணை டைவர்ட் பண்ணி வச்சுருவாங்க, ரிங்க ஆகிட்டே இருக்கும். அவங்க என்ன நினைக்கணும், நான் அவன்கிட்ட பேச விரும்பலை. ஒரு நாள் நீ தேவைப்பட்ட, ஒரு நாள் நீ எனக்கு பிரயோஜனமாக இருந்த, உடனே கொண்டு நான் கருத்தை சாய்ச்சிக்கிட்டேன். நீ இப்போ என்ன பண்ண வேண்டியது இல்லை. புரியுதா ரமேஷ்? கொஞ்சமாக புரியுதா? நல்லா புரியுதா? கொஞ்சமாக புரியுதா? நிறைய பேருக்கு ஓடி இருப்போம், தூக்கத்தை கெடுத்து ஓடி இருப்போம். நிறைய பேர் நைட்டு பகல் இல்லாமல் ஓடி இருப்போம். காரியம் முடிஞ்ச பிறகு போனே அட்டன் பண்ணா. இதான் மனுஷ அன்பு. ஆனால் தெய்வத்துடைய அன்பு 24 மணி நேரம் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் சரி, எந்த இடத்துல கூப்பிட்டாலும் சரி, வனாந்தரத்தில் கூப்பிட்டாலும் சரி, வாகனம் ஓட்டி கொண்டிருந்து கூப்பிட்டாலும் சரி, அல்லது ஒரு வேளை நீங்கள் எந்த இடத்துல கூப்பிட்டாலும் உடனே பதில் தந்து உங்களை தேக்கி ஆட்டி அரவணைத்து உடைய பலவீனங்களை மாற்றி உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அதான் சொன்னாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா. மகாபலி தேவ மனிதன், தேவன் அவரை பயன்படுத்தின விதம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது பிரமிக்க வேண்டியதாக இருக்குது. அவர் வச்சிருந்த கர்ச்சிப்பு, போட்டிருந்த டவுலு கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போறாங்க. அதை வாங்கி போட்டவங்க எல்லாரும் சுகம் பெற்றுக்கிட்டாங்க. சாதாரண படிப்பு அறிவில் மீன் பிடிக்கிற இனத்தை சேர்ந்த பேதர் நேரம் ஆகிட்டு
என்னாவது எழுந்து நிற்கிறாரு. எங்கெல்லாம் அவர் நிழல் படுமோ அங்கெல்லாம் யாதிசப்படுத்த வச்சார். கரந்தல் நன்றி சொல்லுமா. தேவ பிள்ளை ஆண்டவருக்காக வேலையை வாழ்கிற தேவ ஜனமே, உன்னை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை கொண்டு அற்புதங்களை செய்வார். உன்னை கொண்டு சத்துரு நடுங்கும். உன்னை கொண்டு தரித்திரம் ஒழிச்சுவோம். சொல்லலாம்.